இந்த ஒரு மாதமாக இது மக்கள் கிட்ட கருத்து கேட்டு இருந்தது. அது ஒன்றிய அமைச்சகத்துக்கு தெரியாமலே இருந்ததா? யூஜிசியினுடைய வலைதளத்துல இப்படி கருத்து கேட்டு ஒரு ஆவணம் இருப்பது ஒன்றிய அமைச்சருக்கு தெரியவே தெரியாதா? ஒன்றிய அமைச்சகத்துக்கு தெரியாதா? ஏன் அந்த 28 அந்த 30 நாட்கள் கழிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க? எனவே இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கே தவிர, இது அவங்க ஏதோ தெரியாமல் செய்து அதுக்கப்புறம் இல்ல அது சரியில்லை, நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மத்திய நிறுவனம் சொன்னா இந்தியா முழுக்க ஓபிசி. இங்கே எதையெல்லாம் நாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேஷ் இருக்கு, பீகார் இருக்கு, மகாராஷ்டிரா, இங்க யாருமே ஓபிசியே இல்லையா? அது ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல மறுக்கப்பட்டதாக தான். ஏன்னா அது நிரப்பப்படலைன்னா அது மறுக்கப்பட்டது தானே சமம். இன்றைக்கு அது எதுக்கு விரிவாகுதுன்னு கேட்டா, எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் இடஒதுக்கீடு எதிலிருந்து வந்தது? தேவையின் அடிப்படையில தானே வந்தது. 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டது. திறன் இல்லாம இல்ல, எல்லா திறனும் இருந்தது எனக்கு, ஆனா நான் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சமூகத்திலும் பின்தங்கின. ஏன்னா சமூகத்துல என்ன நீங்க சமமா நடத்தல. இப்போ சமூக உளவியல் ஒண்ணு இருக்குல்ல, சமூக உளவியல்ல நான் எதற்கும் தகுதியற்றவன் என்று ஒரு உளவியலை நீங்க உருவாக்கி, நான் இந்த உடல் உழைப்பு சார்ந்த இந்த குறிப்பிட்ட வேலையைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர அறிவு தளத்தில் நான் இயங்க முடியாது. அத்தகைய மக்களுக்கு நீங்க அவங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளை உருவாக்கி தரணும்னு சொன்னாங்க. அதுதான் பிரிவு 15, அதுதான் பிரிவு 16. அந்த வாய்ப்பு உருவாக்கல் தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது உரிமை, பறிக்கப்பட்ட உரிமையை திருப்பி தர்றதுதான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு சார். உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு நீக்கம் தொடர்பான யூஜிசி அறிவிப்புக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கு. இந்த விஷயத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023 பொதுமக்கள், அதாவது பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் உள்ளிட்ட இதோடு தொடர்பு இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் ஃபாரம், பல்கலைக்கழகத்தை நடத்துகிறவங்க, இவர்கள் கருத்துக்களை சொல்லுவதற்காக பொது வெளியில் ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதலுக்கான இறுதி வரைவுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் டிராஃப்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளியிடப்பட்டது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023. கடைசி நாள் எப்போன்னு கேட்டால் ஜனவரி 28, 2024. ஒன்றிய அமைச்சகம் பதில் சொல்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 28 இல்லைங்களா? 29ஆம் தேதி தான், ஜனவரி மாதம் 28 கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பல்கலைக்கழக மானிய குழுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமே கிடையாது, எனவே நாங்கள் இடஒதுக்கீட்டெல்லாம் நாங்கள் இன்னும் ரத்து பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாதமாக இது மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இருந்தது. அது ஒன்றிய அமைச்சகத்துக்கு தெரியாமலே இருந்ததா? யூஜிசியினுடைய வலைதளத்தில் இப்படி கருத்து கேட்டு ஒரு ஆவணம் இருப்பது ஒன்றிய அமைச்சருக்கு தெரியவே தெரியாதா? ஒன்றிய அமைச்சகத்துக்கு தெரியாதா? ஏன் அந்த 28 அந்த 30 நாட்கள் கழிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க? 28 பத்திரிகையில் ஒரு பெரிய செய்தியாக வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து பல எதிர்ப்பு குரல்கள் வந்த பிறகு, அதற்கு பிறகு தானே நீங்கள் பதில் சொல்கிறீங்க. எனவே இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கே தவிர, இது அவங்க ஏதோ தெரியாமல் செய்து அதுக்கப்புறம் இல்லை அது சரியில்லை, நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் ஒழிக்க மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அப்படி இது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அந்த நீண்டகால செயல் திட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியினோட ஒரு பகுதி தான். ஒட்டுமொத்தமாக ஐஐடி, ஐஐஎம் போன்ற மத்திய கல்வி நிறுவனங்களில் இருந்து இடஒதுக்கீட்டை மொத்தமாக அப்புறப்படுத்த ஒரு முயல்கிறதா இந்த மத்திய அரசு? அதற்கான சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அந்த ஒன்றிய கல்வி அமைச்சகம்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுற உயர்கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு பார்க்கணும். பல நிலையில்
அவங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நேர்முக தேர்வு நடத்தி பிறகு கூட அவர்கள் வந்து அந்த இடங்களை அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு நிரப்பலை. ஓபிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மத்திய நிறுவனம்னு சொன்னால் இந்தியா முழுக்க ஓபிசி. இங்கே எதையெல்லாம் நாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டன்னு சொல்கிறோமோ எம்பிசின்னு சொல்கிறது தான் ஓபிசி நான் கிரீமி அப்படின்னு சொல்லி அகில இந்திய அளவில் சொல்கிறாங்க. அதில் பல மாநிலங்களில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேஷ் இருக்குது, பீகார் இருக்குது, மகாராஷ்டிரா, இங்கே யாருமே ஓபிசியே இல்லையா? ஓபிசி பணியிடம் நிரப்பப்படலை. ஓபிசியினால் அந்த பணியிடம் நிரப்பப்படலைன்னா என்ன அர்த்தம்? மகாராஷ்டிராவில் தகுதி பெற்ற ஓபிசி இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? உத்தரப்பிரதேசில் தகுதி வாய்ந்த ஓபிசி இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? தகுதி வாழ்ந்த எஸ்சி இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி பல காலங்களாகவே இந்த மத்திய நிறுவனங்களில் அவங்க வந்து இடஒதுக்கீட்டை கராராக நடைமுறைப்படுத்தி அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை கொடுக்கலை. அது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த இடத்துல வந்து மறுக்கப்பட்டதாக தான் நம்ம, ஏன்னா அது நிரப்பப்படலைன்னா அது மறுக்கப்பட்டதுக்கு தானே சமம். இன்றைக்கு அது எதுக்கு விரிவாகுதுன்னு கேட்டால் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும், அப்போ உயர்கல்வி நிறுவனம்னா சென்னை பல்கலைக்கழகம் உட்பட உங்களுக்கு எல்லா பல்கலைக்கழகத்திலையும் யூஜிசி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டில் ஆபத்து ஒன்றிய நிறுவனங்களுக்கு தான் இருந்ததுன்னா அந்த ஆபத்து மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீளுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படியான ஒரு சூழ்ச்சியில் ஒரு பகுதியாக இது பார்க்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் இருக்கும் இடங்களை பொது பிரிவினருக்கு தருவதால் அதில் என்ன சிக்கல் வரப்போகிறது? மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டியதை மனிதர்களுக்கு தானே கொடுக்க முடியும். மனிதர்களுக்காக உணவை நீங்கள் தயார் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ அந்த உணவை யாருக்கு தரணும்? மனிதர்களுக்கு தானே நீங்கள் வந்து கொடுக்க முடியும். யாருக்காக உணவை தயார் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு தான் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அந்தந்த பிரிவு எதற்காக அப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தருடைய தேவையை பொறுத்து உணவு அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தர், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி உண்ணுவது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உணவு பழக்கம் இருக்குது. இத்தகைய உணவு பழக்கம் கொண்டவர்களுக்குன்னு ஒரு உணவை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அந்த உணவை யாருக்கு கொடுப்பீங்க? அத்தகைய உணவு பழக்கம் கொண்டவருக்கு தானே நீங்கள் கொடுக்க முடியும். தேவையின் அடிப்படையில் தானே. அப்போ இடஒதுக்கீடு எதிலிருந்து வந்தது? தேவையின் அடிப்படையில் தானே வந்தது. 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டது. திறன் இல்லாமல் இல்லை, எல்லா திறனும் இருந்தது எனக்கு, ஆனால் நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போது கல்வி மறுக்கப்பட்டதுனால் நான் கல்வியில் பின்தங்குகிறேன். நான் கல்வியில் பின்தங்களுக்கு நான் காரணம் இல்லை, கல்வியின் பின்தங்களுக்கு எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது தான் காரணம். அப்போ கல்வியில் மட்டும் நான் பின்தங்கலை, சமூகத்திலும் பின்தங்கினேன். ஏன்னா சமூகத்தில் என்ன நீங்கள் சமமாக நடத்தலை. அப்போது சமூக உளவியல் ஒன்று இருக்குல்ல, சமூக உளவியலில் நான் வந்து எதற்கும் தகுதியற்றவன் என்று ஒரு உளவியலை நீங்கள் உருவாக்கி, நான் இந்த உடல் உழைப்பு சார்ந்த இந்த குறிப்பிட்ட வேலையைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர அறிவு தளத்தில் நான் இயங்க முடியாது என்ற ஒரு கருத்தியல் உருவாயிருச்சு. இதன் விளைவு தான் சமூக பின்தங்கல், கல்வி பின்தங்கல்னு சொல்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு தான் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அந்த வாய்ப்பு மறுப்பின் காரணமாக சமூக கல்வி பின்தங்களுக்கு உள்ளானார்கள். எனவே அத்தகைய மக்களுக்கு நீங்கள் அவங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி தரணும்னு சொன்னாங்க. அதுதான் பிரிவு 15, அதுதான் பிரிவு 16. அந்த வாய்ப்பு உருவாக்கல் தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது உரிமை, பறிக்கப்பட்ட உரிமையை திருப்பி தர்றது தான். எனவே எந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்காக ஒரு பணியிடம் இருக்கிறதோ அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தானே கொடுக்கணும். அப்போ அந்த இடஒதுக்கீட்டில் ஒருத்தர் கூட விண்ணப்பிக்கலன்னு வச்சுக்கோங்க, யார் குற்றம்? இந்த அரசின் குற்றம் இல்லையா? அந்த இடஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்தவர் அந்த கல்வி தகுதியை பெறாமல் போனாரே, ஏன் பெறாமல் போனார்? 10 ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க? 2014 2015 ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிகிரி முடிச்சவரை என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன், முதுநிலை படிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். முதுநிலை படித்தவர் வந்து முனைவர் பட்டத்திற்கு வந்திருக்கணும். அவருக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை கொடுத்துருந்தா உங்களுக்கு தகுதியானவர் 2024 கிடைச்சிருக்கணுமே, 10 வருஷத்தில் கிடைச்சிருக்கணுமே. அப்போ 10 வருஷமா ஏன் அதை செய்யலை? அதையும் உங்களுடைய குற்றமா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க, அதையும் பல்கலைக்கழகத்தின் குற்றமா நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. எந்த நிறுவனம் எனக்கு தகுதி வாய்ந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்களோ அந்த நிறுவனம் ஒரு குற்ற உணர்வோடு ஏன் எனக்கு கிடைக்கலன்ற ஆய்வை மேற்கொள்ளணும்ல. அப்படி ஆய்வை மேற்கொள்ளாம எனக்கு இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு உண்டான நபர் கிடைக்காத காரணத்தால் நான் வேறு ஒருத்தரை கொண்டு நான் நிரப்பிக்கிறேன்னு சொல்றது அது இடஒதுக்கீட்டை மறுக்கின்ற வேலை.
அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த நோக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியது. எனவே அது எந்த வகையிலும் ஒரு நியாயமான அணுகுமுறையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பணிகளை என்ன செய்வது? தகுதி வாய்ந்தவர்கள் உருவாக்குங்க, விளம்பரப்படுத்துங்க, இந்தியா முழுக்கங்க. எஸ்சின்னா என்னங்க? எஸ்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் எஸ்சியா? காஷ்மீர்ல எஸ்சி இல்லையா? அசாம்ல எஸ்சி இல்லையா? உங்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இல்லையோ, ஓபிசி, எம்பிசி, பிசின்னு தமிழ்நாட்டில் சொல்றீங்க. நீங்க அந்த பிரிவில் இருக்கிறவங்களை தேடுங்க, ஏன் விளம்பரப்படுத்துங்க. அந்த பிரிவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பட்டதாரி வந்திருக்கான், எத்தனை பேர் முதுநிலை பட்டதாரி வந்திருக்கான், எத்தனை பேர் முனைவர் பட்டத்துக்கு வந்திருக்கான், பட்டம் படித்து விட்டு வேலைக்காக பதிவு செய்திருக்கிறானா, எந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு கிடைக்க ஆய்வு நடத்துங்க. எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிடைக்கலன்னு சொல்றீங்க, என்ன கிடைக்கல? தேடணும்ல. தேடுவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்க? மக்களை படிக்க வைக்க என்ன முயற்சி பண்ணீங்க? என்ன வாய்ப்புகள் உருவாக்குனீங்க? அவர்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காம போயிருச்சா? இருக்கிற வாய்ப்பை பற்றிய தகவலை உங்களுக்கு கிடைக்காம போயிருச்சா? தகவலை நாம தெளிவுபடுத்தணுமா? இந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளணும்ல. இதை ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயத்த நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. நிர்வாக ரீதியில் நீங்க அணுக முடியுமா? இப்ப எனக்கு ஒரு ஆள் வேணும், பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும், ஆசிரியர் வேண்டும், இந்த பிரிவில் எனக்கு கிடைக்கல, அந்த பிள்ளைகளுக்கு நான் பாடம் நடத்தணுமே, எனக்கு டீச்சர் வேணுமே, நான் என்ன செய்யறது? இன்னொருத்தனை போடுறீங்க, என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்டா நிர்வாக ரீதியில் ரொம்ப எளிமையா இதை அணுகுறீங்க. 2000 வருஷம் கல்வி மறுக்கப்பட்ட அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இல்லை. சமூக ரீதியாக ஒடுக்குமுறைக்குள்ளானார்கள் என்ற குற்ற உணர்வு இல்லை. இதிலிருந்து மீண்டு வரணும்னா நான் எடுக்க வேண்டிய கூடுதலான நடவடிக்கையை நான் எடுக்க தவறிவிட்டேன் என்று உங்களை நீங்களே சுயமாக பரிசீலித்துக் கொள்ள தயாராக இல்லை. இது எதுவுமே இல்லாமல் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு எளிமையான ஒரு வழியை பின்பற்றுவதுதான் யாரையாவது வேற என்னங்க செய்யறது, கிடைச்ச ஆளை வச்சு நான் நியமிக்கிறேங்க அப்படின்னு சொல்றது அது நிச்சயமாக நியாயமற்றது. ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கு தடையாக இருக்கும் கிரிமி லேயர் முறையை நீக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இடஒதுக்கீட்டு பிரிவினர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இவங்க யாருங்க? இன்னைக்கு நீங்க பிசின்னு எடுத்துக்கோங்க, எம்பிசின்னு எடுத்துக்கோங்க, பிரிட்டிஷ்காரன் இன்னொரு 50 வருஷம் கண்டினியூ பண்ணியிருந்தானா எல்லாமே ஷெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட்ல தான் வந்திருக்கும் டோட்டலா. ஆமா, ஷெட்யூல் காஸ்ட்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அரசமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். ஜாதி கிடையாதுங்க. பிசின்னு சொல்றது, எம்பிசின்னு சொல்றது, எஸ்சின்னு சொல்றது, எஸ்டின்னு சொல்றது ஜாதி கிடையாதுங்க. சமூக ரீதியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டான். ஊரா போயிட்டு எந்த ஊர்ல தெருவில் நடக்கவே விடல, யாரை நடக்க விடல. அப்போ ஒரு 10 குடும்பம் இருக்குப்பா, இந்த 10 குடும்பத்தை நடக்கவே விடல. அப்ப அந்த 10 குடும்பத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களா? ரைட், அந்த பேரை எழுது. அப்ப இந்த குடும்பம் தெருவிலேயே நடக்க முடியாத குடும்பம். அடுத்து வேற என்ன மாதிரி? இந்த குடும்பத்திலேருந்து போனா தண்ணி எடுக்க விட மாட்டேன்றாங்க, கோயிலுக்கு விட மாட்டேன்றாங்க. இப்படி சமூகத்தில் இவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ 2வது நம்பர், 3வது நம்பர், இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே வந்தான். அப்போ ஒரு 60-70 நம்பர் போட்டான், கண்டுபிடிச்சிட்டான். இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கிறது. அதுக்கப்புறம் விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைத்ததுக்கு அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? எப்பா, இந்த பட்டியல் நிரம்பலப்பா, இந்த பட்டியல் முழுமை அடையல, கொஞ்சம் பேர் தான் நம்ம அடையாளம் கண்டிருக்கோம். இன்னும் சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், அவர்களுக்கு உண்டான எந்த நியாயத்தையும் நம்ம செய்யல. எனவே அதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்றாரு. அதான் அரசமைப்பு சட்ட பிரிவு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆணையத்தை உருவாக்குவதற்காக ஒரு கூரை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்துறாங்க. அந்த கூறின்படி ஒரு கமிஷனை நீங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அப்பாயிண்ட் பண்ணலன்றது தான் அண்ணல் அம்பேத்கர் ராஜினாமாக்கு மிக முக்கியமான காரணம். எனவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் என்பதை, எந்த அளவிற்கு பிற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அடையாளம் காண்பதற்கு ஒரு ஆணையத்தை நீங்கள் உருவாக்கலையேன்ற கோபம் தான் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தார். இந்த வரலாற்று பின்னணியோடு தான் இதை நீங்க அணுகணும். ஆக பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, சமூக நிலையில் பின்தங்கி இருந்தவர்கள், கல்வி நிலையில் பின்தங்கி இருந்தவர்கள். அவர்கள் ஒரு தலைமுறை ஐஏஎஸ் ஆகிருக்கலாம், டாக்டர் ஆகிருக்கலாம், வைஸ் சான்சலர் ஆகிருக்கலாம், மினிஸ்டர் ஆகிருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அதனால ஒட்டுமொத்த சமூகமே உங்களுக்கு சமூக ரீதியில் முன்னேறிடுச்சு கல்வி பற்றி எடுத்துக்க முடியுமா? அப்புறம் எப்படி நீங்க அவர்களுக்கு கிரீமி நான் கிரீமின்னு சொல்லுவீங்க? வீடே இல்லாதவன் வீடு வாங்கிட்டா எப்படிங்க கிரீமி? எனக்கு புரியல. அப்ப எனக்கு வீடே இருக்கக்கூடாதா? ஒரு தலைமுறையாக என்னை ஊருக்குள்ள நடமாட விடலை, என்ன பட்டியலினோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் ஒரு நல்ல வண்டி வாங்குறேன், நல்ல கார் வாங்குறேன், அதுவே என்னுடைய சமூகத்துடைய பின்தங்களை போக்கிருச்சா? நான் வசதியா இருக்கிறேன்றது தான். நான் வசதியா இருக்கிறேன்றதுனால என் பேரனுக்கோ பேத்திக்கோ அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாதுன்னா, அப்ப என் பேரனை பேத்தியோ உங்களுக்கு சமமா நடத்துங்கன்றேன்.
என் பேரனை பேத்தியை நீங்க எனக்கு உங்களுக்கு சமமா நடத்துறதுக்கு நீங்க தயாரா இல்லை. அந்த சமூக பின்தங்கள் அப்படியே இருக்கு, கல்வியில வாய்ப்பும் அப்படியே தான் கிடைக்காம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டேன்ற வைத்தறிச்சல் உங்களுக்கு எதுக்கு? என் பொருளாதார வளர்ச்சி எப்படி என் பேரனை பேத்தியை வந்து பாதிக்க முடியும்? எனவே அது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்து பழங்குடி யாராக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு நீங்க கிரீமி நான் கிரீமின்ற அந்த விவாதம் என்பது அவங்க சொத்து மதிப்பை வைத்து, வருமான மதிப்பை வைத்து நீங்கள் செய்வது என்பது அரசமைப்பு சட்டத்தோட நோக்கம் இருக்கு இல்லைங்களா? எந்த நோக்கத்திற்காக இந்த இடஒதுக்கீடு பிற்படுத்ததோ அந்த நோக்கத்திற்கே எதிரானது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமாக அதில் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ யூஜிசி வந்து ஒரு மாதம் மக்கள் கருத்து கேட்குறோம், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறமேலு மாணவர்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டறிகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்றிய அரசு வந்து இடபிள்யூஎஸ் இந்த செக்ஷனையெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்கும் விதமாக மோடி அரசு வந்து ஒரு அநீதி இழைத்திருக்கிறது சமூகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து 10 ஆண்டு கால செயல்பாட்டிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாமேங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய எந்த கூறையுமே மதிக்காம தானே ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மக்களுக்கு இறையாண்மை இருக்கிறது என்பதையே நீங்கள் அங்கீகரிக்காமல், நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே இறையாண்மை இருப்பதாக நீங்களே நினைத்து கொண்டு, நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிற இறையாண்மை, கிடைத்திருக்கிற இறையாண்மை யாரிடமிருந்து பெற்ற இறையாண்மை? மக்களிடமிருந்து பெற்ற இறையாண்மை. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தார்கள். மீண்டும் நான் மக்களிடம் போயிட்டு பதில் சொல்லணுன்ற எந்த விதமான கவலையும் இல்லாமல், அந்த பயமே இல்லாமல், நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு பெரும்பான்மை இருக்குது என்பதை நீங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க செயல் திட்டம் மிக தெளிவான செயல் திட்டம். அவங்க வந்து இங்கே இருக்கிற பின்தங்களை அங்கீகரிக்கவே இல்லை. அதெல்லாம் விதின்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க விதி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத அவங்க கேள்வி. எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இடஒதுக்கீடு என்ற ஒரு ஏற்பாடே இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 கூர்மையாக நீங்கள் படிக்க முடிந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்னா, வளாகமே இல்லாத படிப்பு. வளாகம்னு வந்தால் தானே இடஒதுக்கீடு. வளாகமே இல்லைன்னா நீங்கள் ஒரு வளாகத்தில் சேருவீங்க, 15 தாள்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குன்னா ஒரு தாளை எங்கே வேணாலும் படிக்கலாம், நீங்கள் இன்னொரு தாளை எங்கே வேணாலும் படிக்கலாம் நீங்கள். அப்போ இந்த கல்லூரிக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, வெவ்வேறு இடத்துல படிக்கிறீங்கல்ல, ஆன்லைனில் படிப்பீங்க. அப்போ நீங்கள் முழுசாக எங்கே வர வேண்டியதில்லை, வளாகத்துக்கு வர வேண்டியது. அதுக்கு பேர் தான் அவங்க கலவை கற்றல்னு சொல்கிறாங்க, பிளெண்டட் லேர்னிங் சொல்கிறாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை நோக்கி? வளாகம் இல்லைன்னா இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ இடஒதுக்கீட்டை நேரடியாக முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனவே நான் இப்படி பேசுகிறேன், இது வளாகம் இல்லா கல்வி, இது லிபரல் எஜுகேஷன். நீ இங்கே சயின்ஸ் சேர்ந்தீங்கன்னா நீ அங்கே ஆர்ட்ஸ் படிக்கலாம், நீ இங்கே போய் சட்டம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வேணால் ரொம்ப முற்போக்காகவோ அல்லது வந்து மாற்றமாகவோ புதிய விஷயமாக தெரியலாம். ஆனால் இயல்பாக என்னுடைய தாயினுடைய வருமானம் என்ன, என் தந்தையினுடைய வருமானம் என்ன, நான் எந்த வழியிலிருந்து இந்த கல்லூரிக்குள்ளே கால் வச்சிருக்கிறேன், என்னால் எவ்வளோ செலவு பண்ண முடியும், அந்த வழியிலிருந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா என்னால் எந்த பட்டத்தையுமே முழுசாக முடிக்க முடியாதுன்ற சூழலை தான் நீங்கள் வந்து உருவாக்குறீங்க. அந்த சூழ்ச்சி தான் அவர்களுடைய சூழ்ச்சி. இது நேரடியாக நாக்பூரை தலையிடமாக கொண்ட RSS சூழ்ச்சி. RSSனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக என்பதை நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த யூஜிசி வெளியிட்ட இந்த கருத்து கேட்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, CPM மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணா அவர்களாகட்டும், VCK தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களாகட்டும், பல்வேறு எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதன் காரணமாக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாகவே தான் ஒன்றிய அரசு வந்து இதில் பின்வாங்கியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒன்றிய அரசு பின்வாங்கியதா எனக்கு தெரியல. 2024 ஒன்றிய அரசுல ஒரு மாற்று அரசை நீங்க ஏற்படுத்தினால் ஒழிய எதுவுமே பின்வாங்கினதா நீங்க எடுத்துக்கவே முடியாது. அவங்க எல்லா யுத்திகளும் கையாளுறாங்க. இன்றைக்கு இந்த விவாதத்தை நிறுத்தணும் அப்படின்னா நான் ஒன்றும் அதை ரத்து பண்ண போறது இல்லைன்னா விவாதம் நின்று போயிடும். அவ்வளோதான். அவங்களுடைய யாரு சொல்லியும் கேட்குறவங்கெல்லாம் கிடையாது. இல்லைன்னா காஷ்மீர் மக்கள் சொன்னதை கேட்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களா? உங்களுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் வந்து முழுமையாக வந்து நிறைவேறிக்கா? மாணவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறா? கடுமையான எதிர்ப்பு சமூக நீதியில தமிழகத்திலிருந்து தான் முதலில் எழுகிறது என்பதில் வரலாற்று ரீதியாக நீங்க மறுக்க முடியாது. காலந்தோறும் சமூக நீதி சிக்கல் வரும்பொழுது வலுவையான குரல், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அகில இந்திய கட்சிகள் கூட தமிழ்நாட்டிலிருந்து தான் குரல் வந்து வலுவாக. அதே போல இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையும் தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் ஒட்டுமொத்த குரலாக இதை எதிர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து பின்வாங்கி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக விவாதம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விவாத பொருள் ஆக்காதீங்கப்பா அப்படின்றது தான். ஏன்னா தேர்தல் வரப்போகுது, இந்த 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது. இந்த விவாத பொருளா
அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாமே. யூஜிசி அந்த டிராஃப்டையே திரும்ப பெற வச்சிடலாமே. ஒரு மாதமாக நீங்கள் அதை செய்யலை. ஒரு மாதமாக ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலை? எனவே 2024 தேர்தலை ஒரு சாதாரண தேர்தலாக இந்திய மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் கருதுகிறேன். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை நிரப்பும் போது ஏதேனும் ஒரு பணியிடத்தை நிரப்ப தகுதியான ஆள் கிடைக்கவில்லை என்றால் அப்பணியிடத்திற்கான இடஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் ரத்து செய்து கொள்ளலாம் என எதன் அடிப்படையில் இந்த யூஜிசி வந்து தெரிவிக்குது? அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் வந்து எந்த இதை குறிப்பிட்டு இருக்காங்க? ABCD 4 குரூப்புக்குமே முதல்ல வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏக்கு தான், ஏக்கு கூட குரூப் ஏக்கு மட்டும்தான் வந்து, அதுவும் வந்து அமைச்சரவைக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சரவைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லணும். நான் விளம்பரம் கொடுத்தேன், நான் சிறப்பாக இந்த முயற்சிகள்லாம் மேற்கொண்டேன், இவ்வளோ முயற்சிகள் மேற்கொண்டு கூட என்னால் ஆளை வந்து அடையாளப்படுத்த முடியல, அதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்து ஒப்புதல் கேட்கணும். லைசன் ஆஃபீஸர் SC/ST வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்களோட நோடல் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. அந்த அமைப்பினுடைய அந்த நோடல் ஆஃபீஸருடைய அந்த லைசனிங் அத்தாரிட்டியாக யாரை நியமிச்சிருக்காங்களோ அந்த லைசனிங் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் அமைச்சரவைக்கிட்ட இப்படி ஒரு ப்ரொசீஜர், ஒரு லாங் ப்ரொசீஜர். அதுவும் வந்து ரொம்ப உயர் ஆய்வு உள்ளிட்ட சில பொறுப்புக்கு தான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க CDக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, CDலாம் யூனிவர்சிட்டி கவுன்சிலே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் அமைச்சரவைக்கிட்ட கூட போக வேண்டியதில்லை. ABக்கு தான் அமைச்சரவைக்கு போகணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஆள் கிடைக்கலன்னா வேற ஆளை நியமிக்கிறது இவ்வளோ அளவுக்கு எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ABCD எந்த பிரிவாக இருந்தாலும் சரி யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம்ப்பா. அப்போது நிர்வாகம் அது மனசு வச்சிருச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் உள்ள போகிறது. அது எப்படி நினைக்குதோ அதை செஞ்சுட்டே போகலாம். கேட்டால் எனக்கு ஆள் கிடைக்கல, கிடைச்ச ஆளை நியமித்தேன், நான் என்ன செய்யட்டும், ஆள் இல்லாமல் நான் எப்படி பாடம் நடத்துறது, பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த வேண்டாமா, இதனால் மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு போக முடியும். அப்படியாக எளிமைப்படுத்துகிறார்கள். இது அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. 2.25 வருஷம் விவாதித்து அரசமைப்பு சட்டம் உருவாகியிருக்கு. 2.25 வருஷத்துல எவ்வளவோ விஷயங்கள் விவாதிச்சாங்க. அதில் மிக முக்கியமான கூற தொகுத்து பேசும்போது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரசியல்ல தான் நமக்கு வந்து ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்புன்ற நிலைமையை அடைஞ்சிருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்புன்னு. சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் இன்னும் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை நாம் அடையவில்லை. எவ்வளவு சீக்கிரம் இந்த முரண்பாட்டை களைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டிற்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே அந்த முரண்பாட்டை களைவது தான் இந்த இடஒதுக்கீட்டினுடைய நோக்கம். எனவே அந்த முரண்பாட்டை களைய வேண்டிய வேலையை இன்னும் துரிதமாக செய்ய வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு உண்டான உரிமையை அவர்கள் முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவது நம் அனைவரின் கடமை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.